உங்க அக்கவுண்ட்டுக்கு 3000 ரூபாய் வரப்போகுது. கவனமா கேளுங்க. அடுத்த 10 நாள்ல இந்த பணம் கிரெடிட் ஆகும். யாருக்கெல்லாம் கிடைக்கும்? இதோ முழு விவரம். மே மாசம் வந்தாச்சு. தமிழக அரசு இப்போ ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கு. மகளிர் உரிமை தொகை மட்டும் இல்லாம இன்னும் 2 திட்டத்தோட பணமும் சேர்த்து வரப்போகுது. நீங்க புதுசா ரேஷன் கார்டு வாங்கியவரா இல்ல புதுசா கல்யாணமானவரா? அப்போ உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். இப்போ இந்த திட்டத்துல நீங்களும் இணைக்கப்பட்டிருக்கீங்க. மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய், அதோட புதுமை பெண் திட்டம் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டத்துல தலா 1000 ரூபாய், மொத்தம் 3000 ரூபாய் வரைக்கும் உங்க குடும்பத்துக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற அரசு பள்ளி மாணவ மாணவிகளோட வங்கி கணக்குல நேரடியா இந்த கல்வி உதவித்தொகை அடுத்த வாரமே வந்துடும். தேர்தல் முடிஞ்ச கையோட முதல்வர் ஸ்டாலின் இந்த அறிவிப்பை உறுதி செஞ்சிருக்காரு. ஏப்ரல் மாசம் வரைக்கும் முன்பணம் வந்தாச்சு. இப்போ மே மாசத்துக்கான தவணை அடுத்த 10 இருந்து 15 நாட்களுக்குள்ள ரிலீஸ் ஆக போகுது. முக்கியமா முன்னாள் அரசு ஊழியர் மனைவிகளுக்கும் இப்போ இந்த உரிமை தொகை உண்டு. இது மிகப்பெரிய நிம்மதி தரும் விஷயம் இல்லையா? கல்வி மற்றும் குடும்ப வாழ்வாதாரத்துக்கு இது பெரிய உதவியா இருக்கும். விடுபட்டவங்க உடனே உங்க தாலுகா அலுவலகத்துல செக் பண்ணிக்கோங்க. உங்க அக்கவுண்ட்டுக்கு போன மாசம் பணம் வந்ததா இல்லையா? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பயனுள்ள தகவலை உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாதீங்க, உங்க அக்கவுண்ட்டுக்கு 3000 ரூபாய் வரப்போகுது.